புதுசாக பார்க்குற யாரோ ஒருத்தர், ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு, இல்லை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணாக இருக்கட்டும், புதுசாக பார்க்குறவங்க அந்த வார்த்தைகள் பேசுவாங்க பாருங்களேன். வார்த்தைகளுக்கு தான் அடிமையாகி கிடக்கிறோம் நம்ம. அதனால தான் இன்னொருத்தவங்க பேசுகிற வார்த்தை உண்மையோ பொய்யோ அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் அந்த வார்த்தைகளுக்கு மயங்கி கட்டுப்பட்டுடுறோம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி. ஸோ அந்த வார்த்தை இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. செல்லம், எப்படி இருக்கு செல்லம்? நல்லா இருக்கியா குட்டிமா? சாப்பிட்டியாம்மா? என்னம்மா பண்ணிகிட்ருக்க? ஐயோ, உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியலம்மா. பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது, உன் பக்கத்துலேயே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு இந்த ஆசை வார்த்தைகள் ஒரு பெண்ணை கண்டிப்பாக மயக்கும். குழந்தைங்கள் இருக்கும் அந்த பொண்ணுக்கு, ஹஸ்பண்ட் இருப்பார் அந்த பொண்ணுக்கு, நல்லாவே ஹஸ்பண்டாக இருப்பார், நல்லாவே பார்த்துக்குவார், நல்லா இருப்பாங்க. ஆனாலும் இந்த வார்த்தைகள் யோசிக்க வைக்கும், இந்த வார்த்தைகள் மாற வைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் கூட அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அந்த வார்த்தைகளை வேறு ஒருத்தரோட கேட்கும்போது இது தோணும். இப்படி தான் ஒருத்தரை ஏமாத்துறதும், ஒருத்தரை நினச்சி இன்னொருத்தவங்க அடிக்ட் ஆகுறதும்